மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை 5 கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர். ஆம், அவரை புரட்சி தலைவர் என்பார், பொன்மான செம்மல் என்பார், எங்களின் தங்கம் என்பார், ஏழைகள் தெய்வம் என்பார், அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார், அண்ணாவின் இதயக்கனி என்பார், மக்களின் திலகம் என்பார், மகுடம் தரிக்காத மன்னர் என்பார். இப்படி உள்ளம் உருக உருக, அன்பு வெள்ளம் பெருக பெருக, எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன், இந்த நாட்டுக்கு முதல்வன், சத்தியத்தாயின் புதல்வன், தருமத்தின் துணைவன், குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான், இதோ புரட்சி தலைவர் பேசுகிறார். இங்கே உள்ள தாய்மார்களே, பெரியோர்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் காணிக்கையாக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். 2 மாதங்களுக்கு முன்பாக நான் உங்களிடமெல்லாம் வாக்குகளை கேட்பதற்காக இரவு பகலாக சுற்றித் திரிந்தது உங்களுக்கு தெரியும். குமாரபாளையத்திலும் பவானியிலும் ஈரோட்டில் போன்ற ஆங்காங்கே உள்ள மக்களை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களியுங்கள் என்று நான் கேட்டேன் என்பதும், மக்கள் அதற்கு ஆதரவு தந்தார்கள் என்பதும் உங்களுக்கு, மற்றவரெல்லாம் என்னை முதலமைச்சர் என்றும், மாண்புமிகு அரங்கநாயகத்தை கல்வி அமைச்சர் என்றும், மாண்புமிகு குழந்தைவேல் அவர்களை விவசாயத்துறை அமைச்சர் என்றும் அழைக்கும் போதே இந்த நிலை தெளிவாக்கப்படுகிறது என்பதை நன்கு உணர்ந்து கொள்கிறோம். நான் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னேன், அது உங்களுக்கு நினைவிருக்கும். யார் என்னதான் சொன்னாலும், எவ்வளவுதான் ஆபத்துக்களை விளைவித்தாலும், எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தாலும், இந்த தேர்தல் முடிந்து தமிழகத்தை ஆட்சி செய்ய போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்று நான் அன்று சொன்னேன். மாற்றுக் கட்சிக்காரர்கள் கேலி செய்தார்கள், சொல்லி ஏமாற்ற பார்க்கிறான் ராமச்சந்திரன் என்றார்கள். மக்களை ஏமாற்றுவதற்காகவும் ஏமாந்து வாக்குகள் போடட்டும் என்பதற்காகவும் பேசிக் கொண்டு திரிகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் மக்கள் என்ன செய்தார்கள் என்பதும், இன்று எந்த நிலையிலே நாடு இருக்கிறது என்பதையும் நீங்கள் நன்கு உணர்கின்றீர்கள். ஒரு குழந்தை பிறந்து தாய்ப்பால் குடித்து வளர்கின்ற நேரத்தில் எவ்வளவு எச்சரிக்கையாக அந்த குழந்தையை கவனிக்க வேண்டும் என்பதை பெற்றோர்களாக இங்கே இருக்கின்ற நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தெரியும் என்று நான் கருதுகிறேன். அந்த குழந்தையை கொஞ்சம் அலட்சியமாக தவறான வகையில் தூக்கினோமானால் உரம் விழுந்துவிடும், அல்லது வயிற்று நோய் ஏற்படும், அல்லது உயிருக்கு கூட ஆபத்து ஏற்பட்டுவிடும். அப்படியானால் பிறந்த சின்ன குழந்தையை, கை குழந்தையை எப்படியெல்லாம் பெற்றவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே அரசமைத்து 2 மாதங்கள் ஆகின்றன. அந்த குழந்தையை நீங்கள் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லத்தான் 2 மாத குழந்தையான இந்த அரசு உங்களை கேட்டுக் கொள்கிறது. எப்பொழுதும் குழந்தைகள் பையன்களாகி சிறுமிகளாகி பிறகு வாலிபர்களாகி அதற்கு பிறகு
நல்ல முறையில் திருமணம் செய்து குடும்பத்தனாகி தலைவனாகி தலைவியாகி குடும்பத்தை நடத்துவதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டுள்ளவர்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அமைத்து இன்றைய தினம் மக்கள் மத்தியிலே வந்து தங்கள் கருத்தை எடுத்துச் சொல்ல விரும்புகிறது. நீங்கள் எங்களை நம்பி வாக்களித்திருக்கின்றீர்கள். நாங்கள் அன்றைய தினம் உங்களிடம் என்னென்ன சொன்னோம் என்பதை நாங்கள் அவ்வப்போது நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியது எங்கள் நீங்காத கடமை என்பதை நாங்கள் ஒவ்வொரு வினாடியும் நினைவிலே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல நீங்களும் நாங்கள் தேர்தல் சமயத்தில் என்னென்ன சொன்னோம் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். எங்களை திரும்ப கேட்க வேண்டும். 3-4 ஆண்டுகளுக்கு பிறகாவது நீங்கள் நாங்கள் மேடையிலே வந்து பேச முனையும் பொழுது சீட்டெழுதி கொடுத்து 4 ஆண்டுகளாக நீ அரசாட்சியிலே இருக்கிறாயே, என்ன செய்தாய், இதையெல்லாம் செய்வதாக சொன்னாயே, எங்கே அவைகள் நிறைவேற்றப்பட்டனவா என்று கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த துணிவோடு சொல்ல காரணம், எங்களுடைய கவனமெல்லாம் அங்கேதான் இருக்கிறது. இங்கே போட்டிருக்கின்றார்களே பெரிய நாற்காலி, அதுவே எனக்கு அவ்வளவு பெரிய அக்கறை இல்லை. என்மேல் அன்பு வைத்து தொழிலாளர் சங்கங்களைச் சேர்ந்தவர்களும் மாணவர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் உழைப்பவர்களும் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளும் இங்கே உரிமையோடு மாலை அணிவித்தார்களே, அதிலே எனக்கு அவ்வளவு பெரிய அக்கறை இல்லை. மாலை வேண்டாமா என்று கேட்டால் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, யாரும் சொல்ல மாட்டார்கள். அதுலேயும் கொஞ்சம் திருப்தி இருக்கு. மாலை போடும்போது இவ்வளவு மாலை போட்டாங்களே, அந்த திருப்தி எதிர்ந்து வருகிறது என்றால், இப்ப மாலையில் போடுவதற்குரிய வகையில் நம்மீது அன்பு செலுத்துகின்ற அமைப்புகள் இருக்கின்றனவே, ஒவ்வொரு அமைப்புகளிலும் எத்தனை ஆயிரம் அங்கத்தினர்கள் என்றெல்லாம் எண்ணி பார்க்கும்போதுதான் மன நிம்மதி ஏற்படுகிறது. இந்த மாலையை போல ஒரு சீட்டில் மாலை என்று எழுதி கொடுத்தால் கூட நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். அதை போலத்தான் சொல்லுகிறேன், எங்களுடைய நினைவெல்லாம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியின் மேலே இருக்கிறது. நான் ஒன்றை நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். 2 மாத குழந்தை என்று நான் சொன்னேன். குழந்தையை பிடிக்காதவர்கள் குழந்தையை எடுக்காமல் இருக்கலாம், அதில் கவலை இல்லை. அந்த குழந்தை எனக்கு வேண்டாம் சொல்ல மாட்டேன், கவலை இல்லை. குழந்தையையும் தூக்க வேண்டும், அந்த குழந்தைக்கு ஆபத்தும் ஏற்பட வேண்டும் என்கிற நிலைமையில ஏதாவது இருந்தால் நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாராட்டுவது போல புகழ்வது போல அந்த குழந்தை உச்சிமுக ஆசைப்படுவது போல ஏமாற்றுகின்ற நிலைமையில் வெளிக்காட்டிவிட்டு தூக்கும் பொழுது அபாய நோக்கத்தோடு அந்த குழந்தையை தூக்கினார்களானால் குழந்தைக்கு ஆபத்து ஏற்படத்தான் செய்யும். ஆகவே பெற்றோர்கள் அந்த குழந்தையை எவ்வளவு அக்கறையோடு பாதுகாக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விளைகின்றேன். ஏறக்குறைய 2 மாதங்கள் ஆகியிருக்கின்றன. நாங்கள் சட்டப்பேரவைகளை கலந்து கொண்டு பேசிய நாட்கள் ஏறத்தாழ 55 நாட்கள் என்று எனக்கு நினைவு. குறைந்திருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். இந்த 55 நாட்கள் அல்லது 50 நாட்கள் என்று வைத்துக் கொண்டால் நாங்கள் அனைவரும் சட்டமன்றத்தில் எதை பற்றி பேசினோம், எதை பற்றி பதில் சொன்னோம், இவைகளெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்வது மிக மிக தேவையான ஒன்று என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், வற்புறுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் நான் தொடக்க நாளிலேயே சொன்னேன், அங்கே போய் உட்கார்ந்து நான் சொன்னேனே உங்களிடம் வாக்குகள் கேட்கும் பொழுது அங்கே போய் உட்கார்ந்து என்னுடைய நண்பர்கள் மந்திரி பதவி ஏற்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டு பதவி ஏற்கின்ற வாய்ப்பு கிடைத்து பதவியை உட்கார்ந்தார்களானால் அந்த பயிற்சிகளை எல்லாம் கோப்புகளை எல்லாம் நாங்கள் நன்றாக கவனிப்போம். எத்தனை பேர் சிக்கப் போகிறார்களோ தெரியவில்லை என்று நான் சொன்னேன்.
அதே போல ஒவ்வொருவராக கைது செய்யப்படுகின்ற செய்தியை இப்போது நீங்கள் பத்திரிகை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். 10 லட்சம் மோசடி, 5 லட்சம் மோசடி, கோயிலுடைய சொத்துக்களை திருடிக் கொண்டார்கள், ஏமாற்றி எடுத்துக் கொண்டார்கள் வழக்கு, குடிநீர் நீர் கிடைப்பதற்காக குடிநீர் வாரியம் அமைத்தார்களே அதிலே 1 கோடி 2 கோடி ஊழல் என்றெல்லாம் நீங்கள் பட்டியலை படிப்பீர்கள். இந்த பட்டியல்கள் தொடரும், நீளும், அதிகமாக வரும். அவ்வளவு கோப்புகளிலும் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் குறைகள் இருக்கின்றன. அதை சொல்லுகின்றேன். உண்மையிலேயே நான் மனமிட்டு சொல்லுகின்றேன். ஊழல்கள் இருந்தன, சந்தேகப்பட்டோம். லஞ்சம் வாங்கியிருப்பதாக கேள்விப்பட்டதனால் சந்தேகப்பட்டோம். வழக்கு மன்றத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னோம். விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் உண்மையை சொல்கிறேன், இங்கே இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நான் நினைத்ததை விட 1000 பங்கு அதிகமாக அங்கே குற்றச்சாட்டுகள் அந்த கோப்புகளிலே இருக்கின்றன என்பதை, அதை நிறைவேற்றுவதற்குரிய ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த நிலையில் நாங்கள் சட்டமன்றத்திலே நிதிநிலை அறிக்கையை படித்து அந்தந்த இலாக்காவை சேர்ந்தவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு என்று கணக்கிட்ட பொழுது, அங்கே எங்களுக்கு முன்னால் பதவியில் இருக்கின்றார்களே, எந்த அமைச்சர் வந்தாலும் இவரை நிரந்தரமாக இருப்பார்கள் குறிப்பிட்ட வயது வரையில், அந்த அதிகாரிகள் கோப்புகளை வைத்து பேசும்போது மார்ச் மாதம் பிப்ரவரி மாதத்திலே நிறைவேற்றப்பட வேண்டிய பட்ஜெட் 7வது மாதத்திலே நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு செலவு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கம்பெனி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது மேனேஜராகவோ ஜெனரல் மேனேஜராகவோ அல்லது பொறுப்புள்ள இன்னொரு நிர்வாக அதிகாரியாகவோ அங்கே பணி செய்கின்றவர் எவ்வளையோ திட்டங்களை வைத்திருப்பார். இந்த கம்பெனிக்கு வெளிநாட்டிலிருந்து சரக்குகளை அனுப்பி பணம் வர ஏற்பாடு செய்ய வேண்டும், ஆசை இருக்கும். அங்கு போய் உட்கார்ந்து புத்தகத்தை பிரித்து பார்த்தால் உனக்கு முன்னாடி இருந்தவர்கள் 6 மாதத்திற்கு திட்டம் தீட்டி செலவழித்து விட்டார்கள், இன்னும் 6 மாதங்கள் பாக்கி, அதற்கு நீ செலவு செய்கின்றால் அந்த மனிதன் என்ன செய்ய முடியும்? ஆனால் செய்ய முடியாவிட்டால் அந்த பொறுப்பை அவன் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த 2 கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் ஒரு பாதை அமைக்க விரும்புகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே இருந்து இன்னும் 100 மைலுக்கு ஒரு பாதை அமைக்க வேண்டும். இப்படி போனால் இந்த வழியிலே போகலாம் என்று நம்முடைய ஆசை. நாங்கள் போகும்போது பார்த்தால் கால் பாதிக்கு மேல் அவர்கள் பாதை போட்டு விட்டார்கள். மிச்சம் இருக்கிற இடத்தில் தான் இந்த பாதையை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அவர் போட்டிருக்கின்ற பாதை வேறு சுற்று வழியாக இருக்கிறது, நேர் பாதையாக இல்லை என்றால் எங்கே கொண்டு போயிருக்கின்றார்களோ அதுவரையில் நிறுத்தி புதிய திட்டத்தை தீட்டி இந்த பாதையை சேர்த்து இங்கே மக்களுக்கு வழி செய்ய வேண்டும் என்பது போல் நாங்கள் பணியாற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். அங்கே நெசவாள பிரச்சனையை கொண்டு வந்தார்கள். நாங்கள் பதவியேற்று ஏறத்தாழ 2 மாதங்கள், அசம்பிளி நடந்தது ஏறத்தாழ 55 நாட்கள். ஆக 5வது நாட்கள், அது 7-8 நாட்கள் தான் நாங்கள் வெளியிலே மக்களை சந்திக்கவோ திட்டம் தீட்டி நிறைவேற்றுவதற்கு யோசனை செய்து கொள்ள கூட எங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் விவசாய பெருங்குடி மக்கள் எங்கள் அக்கறைக்கு உட்பட்டவர்கள். நாங்கள் எந்த அளவிற்கு இங்கே பேசினோம் என்பதை நான் மறந்துவிடவில்லை. ஒரு விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொன்னோம். தாய்மார்கள் கணவனை இழந்து அண்ணன் தம்பி இல்லாது அனாதைகளாக இருப்பார்களானால் அவர் வாழ்க்கைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று திட்டம் வகுக்க விரும்புகிறேன் என்று அன்று சொன்னேன். அதுபோல் விவசாய பெருங்குடி மக்களுக்கு எந்த வகையில் லகுவாக கொஞ்சம் விலை குறைவாக அவர்கள் உருவாக்குகின்ற பொருள்களுக்கு விலை அதிகமாக கிடைப்பதற்கு திட்டம் தீட்ட வேண்டும் என்பதை நான் பலமுறை எடுத்து சொன்னேன். இங்கே சில நண்பர்கள் கோவையை சேர்ந்தவர்கள் எல்லாம் விவசாயிகள் போராட்டம் ஆரம்பித்தார்கள். நான் சொன்னேன்,
எங்களை பற்றி மக்களுக்கு தெரியும். நாங்கள் பணத்திற்காக அங்கே பதவிக்கு போகவில்லை. இந்த ஆசனத்திலே அமர வேண்டும் என்கிற ஆசைக்காக நான் அங்கே போகவில்லை. சொல்ல போனால் இதைவிட நல்ல மெருகு கொடுத்த வில்லட்டு வைத்து தைத்த நல்ல நாற்காலிகளில் சோபாக்களில் எத்தனையோ படங்களில் உட்கார்ந்து எனக்கு பழக்கமாகிவிட்டது. இது புதிதல்ல. அவர்கள் பணத்திற்காக செலவழிக்கின்ற பணம் லட்சக்கணக்கில் இருப்பதால் இதுபோன்ற நாற்காலியை போடும்போது மிக அழகாக பிரமாணமாக செய்திருவார்கள். அந்த சொகுசையெல்லாம் நான் அனுபவித்து விட்டவன். சொந்தத்திற்கு வேண்டுமா வேண்டாமா, இருக்கிறா இல்லையா என்ற கேள்வி அல்ல. ஆனால் இதை போன்ற சிம்மாசனங்களில் உட்கார்ந்து ராஜாவாகவும் நடித்து விட்டேன், மந்திரியாகவும் நடித்தாகிவிட்டது, வீரனாகவும் நடித்தாகிவிட்டது, வேலைக்காரனாகவும் நடித்தாகிவிட்டது, விவசாயியாகவும் நடித்தாகிவிட்டது. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், போராட்டம் என்பது எப்பொழுது வர வேண்டும்? இந்த மேடையிலே நாங்கள் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மேடையிலே இன்று நாங்கள் பேசுகின்ற பேச்சு உங்கள் காதுகளில் விழவில்லை என்றால், மைக்கு ஒலிபெருக்கி சரியாக வேலை செய்யவில்லை, ஆகவே சரிப்படுத்து என்று கேட்பது நியாயம். நாங்கள் மேடையையும் அமைக்கவில்லை, ஒலிபெருக்கி கொண்டு வந்து வைக்கவில்லை, அதற்குள் ஒலி இல்லை, மேடை இல்லை. இன்று நான் போராட்டம் என்றால் என்ன பொருள் என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். விவசாயிகளுக்கு என்ன பாதுகாப்பு வேண்டும் என்றாலும் தமிழக அரசு கொடுக்கும் என்பதை இந்த நேரத்திலே முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் உறுதியளிக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3 மாதங்களுக்கு முன்னால் பேசிய ராமச்சந்திரன் சாதாரண குடிமகன். இன்றைய உங்களால் உங்களை கோடிக்கணக்கான மக்களால் முதலமைச்சர் ராமச்சந்திரனாக நான் ஆக்கப்பட்டிருக்கின்றேன். நான் பேசுகின்ற பேச்சில் ஒரு வார்த்தையாவது தவறாக வெளிவருமானால் அது மிகப்பெரிய தவறு என்பதை நான் உணர்ந்து பேச வேண்டிய நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றேன். ஆகவே நான் சொல்லுகின்றேன், விவசாயிகளுடைய போராட்டத்தை யார் நடத்த வேண்டும்? விவசாயிகள் நடத்த வேண்டும். யாரை எதிர்த்து நடத்த வேண்டும்? விவசாயிகளுக்கு உண்மையிலே நண்பனாக இல்லாமல் வேறு பணக்காரர்களுக்கு முதலாளிகளுக்கு துணை போகின்றோம் என்றால் அப்போது நீங்கள் போராடலாம். விவசாயிகளுக்கு அந்த உரிமை உண்டு. ஆனால் என்ன செய்தார்கள்? மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் பேசினார்கள். எடுத்த உடனேயே அவருடைய திட்டம் மாற்று வண்டிகளை கொண்டு வந்து வீதியிலே நிறுத்தி போக்குவரத்தை தடை செய்வது. இப்படி ஒரு போராட்டத்தை முன்னால் நடத்தி இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதன் தலைவருக்கு மிகப்பெரிய ஆசை, எப்படியாவது 2 பேராவது எங்கள் ஆட்சியில் சுடப்பட்டு சாக வேண்டும். அதை வைத்து பார்த்தாயா பார்த்தாயா, ராமச்சந்திரன் நல்லவன் என்று சொன்னீரே, சுற்றுவிட்டான் பார்த்தாயா, ரூபாய் கிடக்கிறது பணம், ஏழை விவசாயியின் பணம், இதை சொல்ல வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அவர் தூண்டிவிட்டார். மக்களை தூண்டிவிட்டு கேளுங்கள், இதுதான் சமயம், பட்ஜெட் வருகிறது, இங்கே நீங்கள் கேட்டால் அங்கே அதற்கு நாங்கள் கேட்கிறோம், ஆகவே கேளுங்கள், போராட்டம் நடத்துங்கள் சொன்னார்கள். நான் வேறு யாரையும் குறை கூறவில்லை. கிருஷ்ணசாமி நாயுடு போன்றவர்கள் தலைமை வைத்து நடத்த முன்வந்தார்கள். என்னை வந்து கண்டித்தார். கிருஷ்ணசாமி கவுண்டர், நாராயணசாமி நாயுடு. எனக்கு இந்த ஜாதி மனசில் நிற்கவில்லை, யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். இந்நிலைமை வந்து சந்தித்தார்கள். ஒருவர் சொன்னார், அவர் பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு பகுதியைச் சேர்ந்தவர், நாங்கள் அரசோடு சண்டையிட வரவில்லை, உங்களுக்கு எதிரியாக இருக்க நாங்கள் வரவில்லை, வசதியுள்ள விவசாயிகள் நிறைய சம்பாதிக்கின்றவர்கள் அந்த கட்டணத்தை கட்டட்டும், ஏழை விவசாயிகள் கொஞ்சம் நிலம் வைத்திருப்பவர்களுக்கு மின்சார வரியை குறைக்க வேண்டும் கேட்டார்கள். நாங்கள் திட்டமிட்டு பார்த்தோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்றால் திட்டம் போடுவீர்கள். கூரை சேலைக்கு பிறகு வாங்கிக் கொடுக்கின்ற இன்னொரு சேலைக்கு பிறகு, மேலக்காரருக்கு பிறகு, பந்தல் அமைக்க இவ்வளவு செலவு, சாப்பாடு போன்ற சமையல்காரருக்கு அந்த காய்கறி போன்றதற்கு இவ்வளவு பணம் என்றெல்லாம் திட்டம் போடுவீர்கள். திட்டம் போட்டு பார்க்கும்போது உங்கள் கையில் 2000 ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். திட்டம் போட்டால் 3000 ரூபாய் வந்து நிற்கும் பொழுது உங்கள் நிலைமை என்ன?
குடும்பத்தில் இருப்பவர் என்ன நினைப்பார்? கல்யாணம் செய்வதற்கு செலவு 2000 ரூபாய் ஆகிறது, 3000 ரூபாய் ஆகிறது. ஆனால் கையிலே இருக்கின்ற பணம் 2000 ரூபாய். ஆகவே 1000 ரூபாய் நஷ்டம், பற்றாக்குறை. யாரிடமாவது கடன் வாங்க வேண்டும், அது யாரமாவது கையெழுத்து போட்டு சொத்துக்கள் அடமானம் வைத்து பெற வேண்டும். இந்த நிலைமை ஏற்படுகிறது. அதுபோல்தான் நமது புண்ணியவான் கருணாநிதி அவர்கள் மது விலக்கை ரத்து செய்து மது விலக்கை கொண்டு வந்து எல்லாம் செய்து ஏறத்தாழ 20-25 கோடி ரூபாய் அங்கே பற்றாக்குறையாக வைத்துவிட்டு அவர் வெளிவந்திருக்கிறார். நாங்கள் முன்னமே சொன்னோம், நீங்கள் சம்பளத்தை உயர்த்துகின்றீர்கள், ஆசை காண்பிக்கின்றீர்கள், நகரத்திலே இருக்கின்றவர்களுக்கு வாழ்க்கை வசதி என்கிறீர்கள், வீராணம் திட்டம் 30 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் சொல்கிறீர்கள். இதெல்லாம் திட்டம் போட்டாலும் பணம் வேண்டும். இந்த பணம் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் தமிழகத்தை திட்டம் போடுவதற்கு தமிழக மக்களிடமிருந்து கிடைக்கிறது. அந்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் அவர்களுக்கு திரும்ப என்ன செய்யலாம் என்பதை பற்றி திட்டம் தீட்டுகிறோம். பள்ளிக்கூடம் இல்லையா, பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் இந்த பகுதிக்கு ஒதுக்கிவை. இந்த பகுதியிலே நீர்நிலைகள் இல்லையா, அந்த குளத்தை வெட்டுவதற்கு இத்தனை ரூபாய் ஒதுக்கிவை. இப்படி எல்லாம் திட்டம் போட்டு பார்த்தால் நாங்கள் என்ன கொள்கையை சொன்னோமோ, எதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று லட்சியமாக வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதை செய்வதற்கு முடியாமல் முன்னே வழக்கமாக செய்வார்களே, அதிலே கூட 5 ரூபாய் 10 ரூபாய் என்பது போல லட்சத்தினையும் கோடிக்களையும் சேர்த்து கணக்கிட்டு பார்த்தால் 24-25 கோடி ரூபாய்க்கு மேல் பற்றாக்குறை வருகிறது. சில பணக்காரர்கள் ஓடி என்பார்கள், அதிகமாக கணக்கிலே இருப்பதை விட பணம் அதிகமாக வங்கியிலே வாங்கலாம். ஒரு அளவு இருக்கும். 1 லட்சம் வாங்கிக் கொள்ளலாம், 2 லட்சம் வாங்கிக் கொள்ளலாம், அது 50,000 வாங்கிக் கொள்ளலாம், 10,000 வாங்கிக் கொள்ளலாம். அவர் வரவு செலவு கணக்கு எப்படி அந்த வங்கியை வைத்துக் கொள்கிறாரோ அந்த தகுதிக்கேற்ப கொடுப்பார்கள். அதுபோல் ஒரு மாநிலத்தினுடைய அரசுக்கும் வங்கியிலே இருந்து கடன் கொடுப்பார்கள். மத்திய அரசு ஒத்துக்கொண்டார், மத்திய அரசு ஒத்துக்கொள்ளுகிறது. எவ்வளவு தெரியுமா? 11 கோடி ரூபாய் ஓவர் டிராஃப்ட் வாங்கலாம், அதிகமாக வாங்கலாம். பாக்கி 13 கோடி ரூபாய்க்கு எங்கே போவது? 1 2 அல்ல பெரியவர்களை, நண்பர்களை, தாய்மார்களே, 13 கோடி ரூபாய் மேற்கொண்டு துண்டு விடுகிறது என்றால் அதை சரி செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் தான் கருணாநிதி தூண்டி விடுகிறார். நாராயணசாமி போன்றவர்கள், கிருஷ்ணசாமி போன்றவர் தூண்டிவிட்டு விவசாயிகளை போராட்டத்திற்கு அழைக்கிறார். வரியை குறை. அந்த வரியை குறைத்தால் ஏறத்தாழ 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் தூண்டு விடுகிறது அதிகமாக. ஆனால் குறைக்கின்ற வரி என்ன தெரியுமா? 2 பைசா. சாதாரணமாக கேட்பவர்களுக்கு என்ன தெரியும்? 2 பைசா குறைப்பதற்கு இந்த எம்ஜிஆருக்கு என்ன வரவில்லையே, என்னென்ன பேசினார் என்று மக்கள் சொல்ல வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 2 பைசாக்கள் குறைவது என்றால் 60 லட்சம் 70 லட்சம் 1 கோடி 1.5 கோடி என்று ஒட்டுமொத்தமாக பணம் செலவாகி விடுகிறது. அதாவது பண வருமானம் இல்லை. அப்போ 23 கோடி ரூபாய் நஷ்டம் 25 கோடியாக மாறும். இந்த நிலையில் இவர்களால் ஒன்றும் முடியாது, மாணவர்களை தூண்டி விடுவோம் என்று ஆரம்பித்து சென்னையிலே மாணவர்களை தூண்டி விட்டார்கள். எதற்காக தெரியுமா? கேட்டால் நீங்கள் சிரிக்கக்கூடாது. பவானியில் இருந்து ஈரோட்டிற்கு போகிறார் ஒரு குடும்பஸ்தர் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கிருந்து அங்கு செல்வதற்கு 5 ரூபாய் 5 ரூபாய் 3 ரூபாய் 2 ரூபாய் இப்படி ஏதோ ஒரு கட்டணம் இருக்கிறது என்றால் அங்கே மாணவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? 15 ரூபாய் அவர்களுக்கு தான் இருக்க வேண்டும், எங்களுக்கு பாஸ் கிடைக்க வேண்டும். முன்னே அப்படித்தான் செய்தார்கள், செய்யுங்கள். நான் ஒத்துக்கொண்டேன். அந்த மாணவன் தன் வீட்டில் இருந்து எந்த கல்லூரிக்கு போக வேண்டுமோ அங்கே போய் வர 2 ரூபாய் டிக்கெட் வாங்க வேண்டும் என்றால் 1 ரூபாய்க்கு வாங்கினால் போதும். அது 15 ரூபாய் அவர் கட்டிவிடட்டும். அவர் வேண்டுகின்ற வகையில் எங்கெங்கே நூலகங்கள் இருக்கின்றனவோ படிப்பதற்காக அங்கே போய் படிக்கட்டும், கல்லூரிக்கு போகட்டும். இன்னொரு கல்லூரிக்கு தன் நன்மை காண வேண்டுமா, போகட்டும் என்று அனுமதி கொடுத்தோம். அதை ஒரு சிலர் கேட்டார்கள், அது முடியாது. எங்கே வேண்டுமானாலும் போவோம், சென்னையிலே 15 ரூபாய்க்கு டிக்கெட். நான் மாணவர்களுக்கு கொஞ்சம் தமாஷாக பேசுவேன் எப்போதும்
மனம் விட்டு பேச கேட்டேன், நீங்க ஊர் சுத்துறதுக்காக இங்க வந்திருக்கீங்களா, படிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். ஊர் சுற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம், எங்களுக்கு அப்படிப்பட்ட டிக்கெட் வேண்டும் என்று கேட்டால் நியாயம். படிக்க வந்திருக்கின்ற மாணவர் கல்லூரிக்கு போகாமல் தடைப்பட்டால் அது தவறு. கல்லூரிக்கு போவதற்கு முன் கல்லூரியிலே நான் என்ன பதில் சொல்ல வேண்டுமோ அந்த புத்தகத்தை கருத்துக்க தெரிய வேண்டும். அந்த புத்தகங்கள் இந்த நூலகத்திலே இருக்கிறது, கன்னிமேரா லைப்ரரிக்கு போக வேண்டும் என்று கேட்டால் சரி போய் வாருங்கள், அதற்கு பாதி டிக்கெட் ஒத்துக்கொள்கிறோம். அதையெல்லாம் அவர் வற்புறுத்த விரும்பவில்லை. எங்கே வேண்டுமானாலும் சுற்றுவோம், கொடுத்துத்தான் தீர வேண்டும். குடும்பஸ்தர்கள் பெண்களை அழைத்துக் கொண்டு போகின்றவர்கள் மாணவர்கள் என்ற பெயரால் காலியில் சில சமயம் டிக்கெட் வாங்கி விடுகிறார்கள், ஏமாந்து விடுகிறார்கள், ஏமாற்றி விடுகிறார்கள். அவர்கள் அதை கழித்துக் கொண்டு குடும்ப பெண்கள் வண்டியை ஏறி குடும்பத்தோடு போகும்பொழுது அவர் கேலி செய்வது, கிண்டல் செய்வது, இடமில்லை என்றாலும் ஏன் நிற்பது, வண்டி நிறுத்தச் சொல்வது, இப்படி பல தகராறுகள் வருகிறது என்கிற காரணத்தால் ஆங்காங்கே இருக்கின்ற மாத சங்கங்கள் போன்றவைகள் பெரியவர்கள் எல்லாம் எங்களுக்கு கருமெழுதினார்கள், அப்படி அனுமதி கொடுக்காதீர்கள், படிக்கிற இடத்திற்கு போகட்டும், நூலகங்களுக்கு போகட்டும், அங்கெல்லாம் போய் வருவதற்கு ஒரு மாதம் 15 ரூபாய் கட்டினால் போதும், போய் வர அனுமதி கொடுங்கள் என்று எழுதியிருந்தார்கள். இதை அவர்களுக்கு சொன்னேன், அவர்களுக்கு திருப்தி இல்லை. பிறகும் பார்த்தேன், எனக்கு அவர் மீது பற்றுதல் எப்பொழுதுமே உண்டு. இளைஞர்கள், அனுபவப்படாதவர்கள், இளங்காலை என்பார்களே, அதுபோல் எதையும் செய்யக்கூடிய துணிச்சல் உள்ள நேரம், அந்த வயது அப்படி. ஆகவே ஒத்துக்கொண்டேன். அமரர் அண்ணா அவர்கள் பிறந்த நாள் இன்றைக்கு அந்த 15 ரூபாய்க்கு டிக்கெட்டை கொடுக்கின்றோம், எங்கே வேண்டுமானாலும் போங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை போட்டேன், ஒரு மாதம் நான் காத்திருப்பேன், தொல்லைகள் இல்லை என்றிருந்தால் அதை தொடருவேன், இல்லாவிட்டால் மாற்றி விடுவேன் என்று சொன்னேன். ஒத்துக்கொண்டார்கள். அந்த பிரச்சனை அதோடு தீர்ந்து விட்டது என்றால் விடவில்லை. உடனே கோரிக்கைகள் வந்தன, பல கோரிக்கைகள். சட்டத்துறையிலே அக்கறை காட்டி சட்டக்கல்லூரியை படிக்கின்ற மாணவர்களே சிலர் ஒரு அரசியல் கட்சியின் தூண்டுதலின் பேரில் முதலமைச்சர் இருக்கின்ற மாடியிலே இருக்கின்ற அறைக்கு ஏறத்தாழ 100 பேர் கோஷமிட்டுக் கொண்டே வந்து மேலே ஏறி என் அறைக்குள் வர முயன்றார்கள். ஏன் என்று இப்போது நான் காரணம் சொல்ல விரும்பவில்லை, என் பொறுப்பிலே சொல்லக்கூடாது. ஆனால் அங்கே போலீசார் அதிகமில்லை, காவலில் இருப்பார்களே, அவர் தடுத்தும் அவரை கீழே தள்ளிவிட்டு மேலே வர முயன்றார்கள். எல்லோரும் அச்சப்பட்டார்கள். என்னை கண்டு விண்ணப்பங்கள் கொடுப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியிருந்தார்கள். அவர்கள் இதை பார்த்தவுடன் ஒரு ஓடி வந்து சொன்னார், நீங்கள் கவனிக்கிறீர்களா, இதை நாங்கள் கவனிக்கட்டுமா என்ற நிலைமை ஏற்பட்டது. நான் எதை ஒப்புக்கொள்வது? மாணவர்களை உண்மையிலேயே என் கண்களாக நான் நினைக்கின்றேன். காரணம் என்ன தெரியுமா? அமர் அண்ணா சொன்ன குறிப்பை வைத்துத்தான் சொல்லுகின்றேன். எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆளப்போகின்றவர்கள், அதிகாரிகளாக வரப்போகின்றவர்கள், மருத்துவ துறை நிபுணராக வரப்போகிறவர்கள், பொறியியல் நிபுணராக வர இருக்கின்றவர்கள், ஆசிரியராக வரப்போகின்றவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தகைய மாணவர்கள் எந்த துன்பம் அனுபவிக்க கூடாது என்று சொல்லி அவை உட்கார சொல்லுங்கள், நானே நேரில் வந்து பார்க்கிறேன் என்று சொன்னேன். கூட என்றால் பயந்தார்கள். ஐயோ, மாணவர்கள் ஏதாவது செய்து விடுவார்கள், ஆத்திரத்திலே தூண்டப்பட்டிருக்கிறார்கள், கோபத்தில் இருக்கிறார்கள், ஆகவே போகாதீர்கள் என்றார்கள். முடியாது, நான் பார்த்துத்தான் தீர்வேன் என்றேன். நான் தனியாக போனேன். போய் என்ன வேண்டும் என்று கேட்டேன். அவர் சொன்னதற்கெல்லாம் பதில் சொன்னேன். கேட்டதற்கெல்லாம் எழுதி குறிப்பு வைத்து அதை நிறைவேற்றுவதற்கு முயன்றேன். பிரச்சனை தீர்ந்து விட வேண்டும் அல்லவா? தீரவில்லை. இன்னொரு ஹரிஜன் ஹாஸ்டலில் தடியடி என்றார்கள். அண்ணாவின் சிலைக்கு மாலை போட போனோம். எங்களை அடித்தார்கள் போலீசார். அவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், அவரை வேலையை விட்டு நீக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பினார்கள். நான் ஒன்றை சொன்னேன், வழக்கு விசாரணை வைப்பதிலே எனக்கு ஆட்சேபனை இல்லை, நீதி வேண்டும். எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் தவறு செய்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பலமுறை மேலே சொல்லியிருக்கின்றேன். யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும், சலுகை காண்பிக்க கூடாது
யாரையும் பழிவாங்கக்கூடாது என்று பலமுறை மேடையிலே பேசியிருக்கின்றேன். அந்த நினைவை நான் மறக்கவில்லை. நான் சொன்னேன், அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவிக்க போவதாக சொன்னவர்கள் தூண்டிவிடப்பட்ட சிலர் மாணவர் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம். ஆயிரக்கணக்காக போகின்றவர்களே எல்லோரும் மாணவராக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. குழப்பம் ஏற்பட்டது. கதைகளை கண்ணாடிகளை உடைத்தார்கள். இந்த உணவு விடுதிக்குள் நுழைந்து வேண்டியவற்றை சாப்பிட்டு விட்டு கல்லாப்பட்டிருந்த பணத்தை வைத்துக் கொண்டு போய்விட்டார்கள். இப்படி எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டது. இவைகளை பற்றி பேச வந்தார்கள். நான் கேட்டேன், அனைத்து கல்லூரி மாணவரை வைத்து கேட்டேன். நான் முதலமைச்சராக இருக்கின்றேன். போலீஸ் இலாக்கா என் கையில் இருக்கிறது, அதன் நிலையம் என் கையிலே இருக்கிறது, மருத்துவத்துறை என் கையிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, தொழில்துறையும் என் கையிலே இருக்கிறது. இத்தனை பெரிய இலாக்காக்களை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன், சொல்லுங்கள், என்ன தேவை? அவர்கள் போலீசார் அடித்தார்கள், வழக்கு எடுக்க வேண்டும். நான் சொன்னேன், வழக்கு என்று வந்தால் தீர்ப்பு ரெண்டு பக்கமும் கட்டுப்படக்கூடிய தீர்ப்பாக இருக்க வேண்டும். நான் ஒரு நீதிபதியாக இருந்தாமல் குற்றம் செய்தவனாக இருந்து அது குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அது குற்றம் சாட்டப்படுகிறவனாக இருந்தால் நான் போனவுடன் விசாரணைக்கு இருக்கும் போது தண்டனை ரெண்டு பக்கத்தில் யாருக்கு கிடைத்தாலும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். தயாரா என்று கேட்டேன். முதல் தயார் என்றார்கள். நான் கேட்டேன், மாணவர்களே, என்னிடம் படம் இருக்கிறது, புகைப்படம் எடுத்திருக்கின்றார்கள். கல்லை தெரிய வேண்டும் என்றால் தூரத்திலே இருந்துதான் கல்லை எறிய வேண்டும். பக்கத்திலே இருந்தால் கையால் குத்தலாம், கையால் இடிக்கலாம், வெட்டலாம், கீழே தள்ளி விடலாம், உயரலாம். கல்லெடுத்து எரியும் பொழுது அந்த படத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள், கற்கள் இருக்கின்றன, போலீசார் இல்லை. அப்படியானால் என்ன பொருள்? எந்த தீர்ப்பு வரும்? நான் சொன்னேன், போலீசார்கள் பல பேர் அடிபட்டு அங்கே மருத்துவமனையில் இருக்கின்றார்கள், உங்களிலேயும் சிலர் இருக்கின்றார்கள். ஆகவே இது வழக்கு வைத்தால் எந்த தீர்ப்பு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மாணவர் சொன்னார்கள். வேண்டாம், வழக்கு வேண்டாம், விசாரணை வேண்டாம் என்றார்கள். சரி என்று ஒப்புக்கொண்டேன். கமிஷனரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு வழக்குகளை வாபஸ் வாங்குங்கள் என்று சொன்னேன். இதை விட ஒரு முதலமைச்சர் எப்படி நியாயமாக நடந்து கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. அதற்கு பிறகு சும்மா இல்லை, குழப்பத்தை ஆரம்பித்து கொண்டே இருந்தார்கள். இதற்கிடையில் தொழிற்சாலைகளை மூடுவதற்கு பாதி என்ற பகுதியிலே சூழ்நிலை உருவாயிற்று. ஏனெனில் தொழில்துறை என் கையிலே இருக்கிறது. நான் பார்த்தேன், அந்த முதலாளியை கூப்பிட்டேன், அழைத்து விடுங்கள், சமாதானம் பேசி முடிவுக்கு வந்தவரை திறக்கலாம் சொன்னேன். அது மாதிரி ஒப்பந்தம் ஏற்பட்டது. திறப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், இதற்கிடையில் இன்னொன்றை தூண்டிவிட்டார்கள். பல்லவன் டிரான்ஸ்போர்ட் பஸ் ஓடுகிறதே, பல்லவன் பல்சோ, அதிலே இருப்பவர்களுக்கு சம்பளம் வேண்டும். எத்தனை ரூபாய் கேட்டார்கள் தெரியுமா? நாளை இன்று யூனியனை சேர்ந்தவர் வந்தார்கள். திமுக கழகத்தை சேர்ந்தவர்கள் 100 ரூபாய் அதிகம் வேண்டும் மாதத்திற்கு கேட்டார்கள். இங்கே என்ன சொல்லியிருக்கின்றேன்? பட்ஜெட் பற்றாக்குறை, 13 கோடி ரூபாய் சேர்த்தால் 24-25 கோடி ரூபாய் நஷ்டம். திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கடன் வாங்கியாக வேண்டும். அந்த நிலைமை. இவர் கேட்கின்றார்கள், ஒருவருக்கு 100 ரூபாய் வேண்டும். அது இயலாத காரியம். 68,000 பேருக்கு 100 ரூபாய் என்றால் எத்தனை கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு ஆகும் என்பதை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். அத்தனை கோடி ரூபாய் ஒரு மாதத்திற்கு 68 லட்சம், 12,22 8 கோடி ரூபாய் நஷ்டம் வரும். எங்கே இருந்து கொடுக்க முடியும்? நான் கையில் இருந்து கொடுப்பதாக இருந்தால் கொடுத்து விடுவேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. 8 கோடி ரூபாயை ஒரு தனிப்பட்டவர் கொடுக்க முடியாது. ஆக கணக்கு இப்படி என்று சொன்னேன். அதை கருணாநிதி பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தார். டிரான்ஸ்போர்ட் மிக்க வேலை நிறுத்தம் அங்கே நடக்க ஆரம்பித்தது. வேலை நிறுத்தம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் மக்கள் நிலைமை என்ன ஆகும்? அவர் என்ன எண்ணினார்கள்? அசம்பிளி நடக்கக்கூடாது, அசம்பிளிக்கு போகின்றவர்கள் போக முடியாமல் அது அங்கே ரத்து செய்யப்பட வேண்டும். பார்த்தீர்களா,
இவருக்கு வாக்குகள் போட்டீர்களே, அங்கு அசம்பிளியை கூட நடத்த முடியவில்லை. இவர் எதை ஒழுங்காக செய்ய போகிறார்கள், திறமையற்றவர்கள் என்று எங்கள் மீது அவமானத்தை உண்டாக்கவும் அந்த நிலைமையை உண்டாக்கவும் மக்கள் சந்தேகப்படவும் திட்டம் போட்டார்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்லுவேன், நான் பதவிக்கு ஆசைப்பட்டு இங்கே வந்திருந்தேன். ஆனால் இவர்களுக்கெல்லாம் நான் பயந்து நடப்பேன். ஆனால் மனசாட்சிக்கு நான் பயந்து நடக்க முடிவு கொண்டு அண்ணாவுடைய கொள்கையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கின்ற நான் சொன்னேன். அன்றே சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கல்யாண சுந்தரனா சொன்னார், ஒரு நிமிஷம் அங்கே அங்கே ஒழுங்காக நிம்மதியாக அங்கே பதவியில் உட்கார விடமாட்டோம் என்று சொன்னார். இப்போது அவர் அப்படி இல்லை. அந்த சொன்னார், ஒத்துக்கொள்கிறேன். அதற்கு பதில் சொன்னேன், நான் போலீஸை பயன்படுத்த மாட்டேன், மக்கள் கவனித்துக் கொள்வார்கள் நான் சொன்னேன். அங்கே சென்னையில் என்ன நடந்தது? இவர் ஸ்ட்ரைக் நடத்தினார்கள். எல்லோரும் அங்கங்கே அனுப்பி வண்டி எடுக்கக்கூடாது, தடை செய்ய ஆரம்பித்தார்கள். சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ ஒருவர் மேலும் கூட அடிபடாமல் அப்படியே அவரை புக் செய்து கொண்டு போய் எங்கே வைக்க வேண்டுமோ பத்திரமாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். வண்டி ஓடுகிறது. பல பேர் வேலையில்லாத டிரைவர்கள், கண்டக்டர்கள், படித்தவர்கள் தினசரி எழுதுகிறார்கள். ஆயிரக்கணக்காக வருகிறது. நாங்கள் வண்டிகளை எடுக்கிறோம், ஒத்துழைக்கிறோம் என்கிறார்கள். மாணவர்கள் கூட தயாராக ஒத்துழைக்க வருகிறார்கள். ஒரு இடத்தில் எனக்கு தேடி வந்தது, வண்டி ஓட்டி கொண்டு போன டிரைவரை பிடித்து கீழே இழுத்து உடையை கழட்டி அவரை கொல்வதற்கு அளவிற்கு அடித்திருக்கிறார்கள். இது மறியல் தானா? இதுதான் சத்தியாகிரகமா? இதுதான் அரசியலா? என்ன நடந்தது தெரியுமா? வண்டியிலே உட்கார்ந்திருந்தவர்கள் பார்த்தார்கள், விழுந்து மக்களே நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தார்கள். நான் என்ன செய்ய முடியும்? இல்லாவிட்டால் அந்த டிரைவர் அடிபட்டிருப்பார். உங்களை கேட்கின்றேன், இந்த ஒலிபெருக்கியிலே நான் பேசுகின்றேன். நான் பேசுவது வெளியே கேட்கிறது. இந்த பேச்சு உங்களுக்கு கேட்கக்கூடாது என்று விரும்புகிறவர் இந்த ஒலிபெருக்கி அமைத்துக் கொடுக்கிறாரே, அவரை போய் அடித்தார். என்ன நியாயம்? பேசின என்னை அல்லவா அடிக்க வேண்டும்? எதிர்க்கின்ற என்னை அடிக்க முடிந்தால் என்னை வந்து தாக்குங்கள். நான் இப்போதும் சொல்கின்றேன், யாரா இருந்தாலும் அரசு எடுத்து போயிடுகிறோம், ராமச்சந்திரன் பதவி தெரிய வேண்டும் என்றால் தாராளமாக என்னிடம் போட்டியிடுங்கள், என்னை தாக்க வாருங்கள், நான் தாங்கிக் கொள்கிறேன். ஆனால் கடமையை செய்கின்ற அந்த வண்டியை ஓட்டுகின்ற தொழிலாளியை அடிப்பது எப்படி நியாயம்? அவர் குடும்பத்தை பயமுறுத்துவது எப்படி நியாயம்? எதற்காக போலீஸை வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? சட்டத்தை எதற்காக கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? எதற்காக மக்கள் வாக்குகளை வைத்தார்கள்? ஆகவே நான் செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்காக செய்தேன். யார் மீது வழக்கு போட வேண்டுமோ வழக்கு போட்டோம். எந்தெந்த தலைவர்கள் தூண்டிவிடுகிறார்களோ அவரை கைது செய்தோம். இது ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமை. இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கும் பொழுது யாராவது குழப்பம் விளைவித்து கல்லெறிந்து யாருக்காவது காயம் பற்றி இந்த கூட்டம் நடைபெற செய்ய விடாமல் தடுக்க முனைந்தால் போலீசார் என்ன செய்ய வேண்டும்? அவரை கைது செய்து கொண்டு போய் வழக்கு போட வேண்டும். அதை செய்தேன். இதைவிட கொடுமை, அசம்பிளியிலே பேசும் பொழுதெல்லாம் போலீசார் வன்முறை இறங்குகிறார்கள். ஒரு முஸ்லிம் சகோதரனை அழைத்து சென்றார்கள், விளக்கு எண்ணெயை ஊற்றி அவனை கொளுத்து கொண்டு விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். போலீஸுக்கு தெரியாதவர்கள் எல்லாம் இவர்களுக்கு தெரிகிறது. ஏன் 7 ஆண்டுகள் இருந்தார்கள் அல்லவா? இவர்களுக்கு வேண்டியவர்கள் இன்னமும் அங்கே இருக்கின்றார்கள். அதிகாரிகளாக சிலர் இருக்கின்றார்கள், சில செய்திகளை சொல்லுகின்றார்கள். ஒரு பத்திரிகையை படிக்கிறேன். திருவாளர் கார்த்திகேயன் என்பவர் சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளர். அவரை எழுதும் பொழுது திரு என்றும் போடாமல் அவர் என்றும் போடாமல் கார்த்திகேயனிடம் பேசியிருக்கிறோம் என்று அவருக்கு கீழே உள்ள அதிகாரி எழுதியிருந்தார். என் பண்புப்படி நான் எழுதியிருந்தேன், இனிமேல் அவர்கள் என்கிற மரியாதை சொல்லோடு பெயரை குறிப்பிட வேண்டும், யாரையும் அவமானகரமாக இப்படி எழுதக்கூடாது என்று திருப்பி அனுப்பினேன். ஒரு ஃபைலில் கையெழுத்து போட்டு அனுப்பினேன். அதை பத்திரிகையில் வருகிறது என்றால் படிக்கிறார்கள், கேட்கிறார்கள். நான் உங்களை கேட்கின்றேன், அப்படியானால் யாரோ சிலர் முன்னால் இருந்த கட்சிக்கு வேண்டப்பட்டவர்களாக
ஆங்காங்கே இருக்கிறார்கள் என்பது நிரூபணமாகிறதா இல்லையா? அந்த போலீஸ் அந்த முஸ்லீம் பையன் இறந்தான் என்று சொல்கின்றார்களே, அவன் யார் என்றால் எங்கள் கட்சிக்காரன். எங்கள் கட்சிக்காரனை நானே கொண்டு போய் போலீஸ் ஆக்கிரமிப்பில் வைத்து கொலை செய்ய சொல்லுவேனா? அப்படியா என்ன நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் விசாரணையில் இருக்கிறது, அதற்கு மேல் நான் பேசக்கூடாது. விசாரணை முடிவட்டும், உண்மை வெளிவரட்டும், தெரியும். இவ்வளவும் சொல்வதற்கு காரணம், அங்கே பஸ் போக்குவரத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று விரும்பி அங்கே மறியல் ஆரம்பித்தார்களே, வேலை நிறுத்தம் செய்தார்களே, வெற்றி பெற்றார்கள் இல்லை. வந்தவர்கள் நாலந்து கட்சியைச் சேர்ந்தவர்கள். அமைச்சர் பொன்னையாவிடம் பேச சொன்னேன். அவர் பேசிக் கொண்டிருந்தார். ஒருவர் சொல்லுகிறார் 100 ரூபாய் வேண்டும், இன்னொரு யூனியனை சேர்ந்தவர் 75 ரூபாயாவது கொடுங்கள், இன்னொருவர் 50 ரூபாயாவது கொடுத்து சமரசம் செய்வோம். இன்னொரு யூனியனை சேர்ந்தவர் சொல்கிறார்கள் பல்லவர் டிரான்ஸ்போர்ட் தனியாக இருக்கக்கூடாது, பாண்டியன் என்று தனியாக இருக்கக்கூடாது, அண்ணா என்று தனியாக இருக்கக்கூடாது, இவர் எல்லாவற்றையும் ஒன்றாக்கி ஒட்டுமொத்தமாக்கி சர்க்கார் நடத்துங்கள், அந்தந்த இலாக்கா போல தனித்தனி அமைப்புகள் வேண்டாம் என்று சொல்லுகிறார். உடனே டிஎம்கே சேர்ந்தவர்கள் அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இன்னொருவர் சொல்கிறார் அது வேண்டும். நாம் யாரிடம் மத்தியஸ்தம் பேசுவது? ஒரு பிரச்சனையை பற்றி பேச வேண்டி வந்தால் வருகின்ற 5-6 கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்வந்து அதை செய்ய திட்டம் போட்டு வந்தார்கள். ஒரே மாதிரியான கருத்தை சொன்னால் நாம் விவாதிப்பதற்கு நியாயமாக இருக்கும். இவர் இதை வேண்டாம் என்பதும் அவர் அதை வேண்டாம் என்பதுமானால் என்னாகும் நினைத்து பாருங்கள். நான் கடைசியில் நான் புறப்படுவதற்கு முன் தொலைபேசி மூலமாக சொல்லிவிட்டு வந்திருக்கின்றேன், நஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், 20 ரூபாயும் 7 ரூபாயும் சேர்த்து ஆளுக்கு 27 ரூபாய் கொடுப்பதாக அறிவியுங்கள், நாளை வந்து நான் அதை பற்றி முடிவு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். வரும்போது இதை விட எப்படி நடந்து கொள்வது? பற்றாக்குறை ஏற்படுகிறது. நாங்கள் என்ன சொன்னோம் மக்களிடம்? கிராமத்தை புதுப்பிக்க வேண்டும், கிராமத்தை நகரமாக்க வேண்டும், கிராமத்திற்கு போவதற்கு நகரத்தை இருப்பவர் ஆசைப்பட வேண்டும். அவ்வளவு ஒழுங்காக தேவையெல்லாம் முடிவு பெற்ற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் அந்த கிராமங்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன். அதை நிறைவேற்ற வேண்டாமா? உங்களுக்கு ஒரு கணக்கை சொல்லுவேன். 8 கல்லூரிகள் இருக்கிறது. அதுபோல ஏறத்தாழ கோவையில், திருச்சியில், மதுரையில், சென்னையில் மருத்துவமனைகள் இருக்கின்றன. எல்லாம் சேர்த்து பார்த்தால் ஏறத்தாழ 70 லட்சம் பேர்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம், அது கூட அதிகம். அவர்களுக்காக இதுவரை செலவு செய்யப்பட்டு வந்த தொகை எவ்வளவு தெரியுமா? நம்ம நாட்டு மக்கள் 4.5 கோடி மக்கள், மறந்து விடாதீர்கள். அதில் 70-80% வரை விவசாயிகள். இதை செலவழிக்கின்ற முறையில் அந்த 70 லட்சம் பேர்களுக்கு 24 கோடி ரூபாய்கள் செலவழிக்கப்படுகின்றன. மருத்துவமனை என்ற ஹாஸ்பிட்டலில் பார்த்திருப்பீர்கள். பொது மருத்துவமனையில் என்னென்ன விசேஷ கருவிகள் இருக்கின்றன உங்களுக்கு தெரியும். மூளையை பார்த்து சொல்லுகின்ற கருவி, நெஞ்சிலே என்ன நோய் இருக்கிறது என்று கண்டுபிடித்து சொல்லுகின்ற கருவி, இப்படி பல கருவிகளை எல்லாம் அங்கே வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் இருக்கின்ற அந்த இடங்களுக்கு மட்டும் செலவு 24 கோடி ரூபாய். பாக்கியுள்ள ஏறத்தாழ 3 கோடியே 80 லட்சம் பேர்களுக்கு 34 கோடி ரூபாய் செலவழிப்பது என்றால் நியாயமா? மருத்துவத்துறைக்காக மட்டும் சொல்லுகிறேன். நான் மருத்துவத்துறை வைத்துக் கொண்டிருக்கின்றேனே, அதற்காக கேட்கின்றேன். விவசாயிகள் இருக்கின்ற கிராம பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கிறது சொல்லுகிறார்கள். வைத்தியர் இருக்கிறதா? டாக்டர் இல்லை. மருந்து இருக்கிறதா? இல்லை. நர்ஸ் இருக்கிறதா? இல்லை. ஆனால் கணக்கிலே மாற்றும் அந்த பணம் செலவழிக்கப்படுகிறதா? உண்டு. பணம் செலவாகிறது, ஆனால் பயன் இல்லை. அப்படிப்பட்ட இடங்களை மாற்றி அமைத்து நல்ல மருத்துவர்களை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி, நர்ஸை கொண்டு வந்து அங்கே சேர்த்து, மருந்துகளை கொடுத்து அந்தந்த மக்களுக்கு வசதிகளை அதிகமாக்க வேண்டும் என்று திட்டம் போல விரும்புகிறோம் என்று உங்களிடம் சொல்லிவிட்டு, இதையே அந்த அவர் செய்து வந்தார்களே, ஒரு 4-5 மருத்துவமனைக்கும்
சில டாக்டர்களுக்கும் சில கல்லூரிகளுக்கு மற்றும் 25 கோடி 24 கோடி என்று செலவு செய்வது என்றால் எப்படி என் மனசாட்சி ஒத்துக்கொள்ளும்? எப்படி விவாதிப்பாமல் இருப்பேன்? அங்கே என்ன நடக்கின்றது? மருந்துகள் கொண்டு போகிறார்கள், லட்சக்கணக்காக பணம் கொடுத்து வாங்கி. மருத்துவமனைக்கு செல்லுகிறதா? யாருக்கு தெரியும்? வாங்குகிறவர் கையெழுத்து போடுகிறார். இவ்வளவு மருந்துகள் வந்து சேர்ந்தன என்பதை கேட்பதற்கு நாடி இருக்கிறதா? இல்லை. அப்படி ஒரு டாக்டர் இருந்து இங்கெங்கே கொடுமையை நடக்கிறது என்று சொல்லப்பட்டவுடன் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதையும் நான் செயலில் பார்க்கிறேன். ஆகவே இதற்கு முடிவு வேண்டாமா? வரிப்பணத்தை விட்டு நாம் ஒழுங்காக வாங்குவதும் அதை செலவு செய்வதை கூட ஒழுங்காக செலவு செய்யவில்லை என்றால், அநியாயமாக போகிறது என்றால் எப்படி நான் பொறுத்துக் கொள்ள முடியும்? கண்டிப்பாக நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற உழைப்பேன் என்பதை கூறி அண்ணா நாமம் வாழ் என்று கூறி முடிக்கின்ற. நன்றி, வணக்கம்.